இப்போ நீங்க விட்டீங்கன்னா நான் வேலைக்கு போயிடுவேன். நன்றி, வணக்கம். விடுதலை பாட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி ரொம்ப மாசா பண்ணியிருக்காரு. அவரோட ரோல், அவரோட டெத் வந்து நமக்கு ஒரு கண் கலங்குற அளவுக்கே ரொம்ப நல்லாவே இருந்தது. சூரி வந்து கிளைமேக்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த ரோல அவர் ரொம்ப குவைட் காமன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா விடுதலை. இந்த படத்தோட பேர் விடுதலை. நம்ம இந்தியால எப்படி விடுதலை நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ அது போலதான் இந்த படத்தோட பேர் விடுதலை. ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கல. அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இவர் போராடுறாரு. ஏன்னா வேலையில நம்மளுக்கு ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர் நம்மள கொடுமைப்படுத்துறாங்க. அந்த வேலையில நடக்கிற வன்முறையை தான் இவர் வந்து பேசுறாரு. ஏன்னா நம்மளோட உழைப்பு அவங்க எந்த அளவுக்கு உறிஞ்சி எடுக்கிறாங்க அதை தான் இவர் எடுத்து சொல்லுறாரு. இந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில என் தலைவர் விஜய் சேதுபதி வேற சாவடிக்கிறாங்க. இப்ப அடுத்தது யார் புரட்சி எடுப்பா? புரட்சி எடுக்க ஆள் இல்ல. அதுக்குதான் சூரி 3வது பாட்டுக்கு வராரு. ஏன்னா அந்த படத்துல அந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு. ஏன்னா வேலையில இப்ப நான் போய் என்னோட புரட்சி எடுக்கிறேன். இந்த படத்துல ஒவ்வொரு காட்சியும் என் கண்ணுக்குள்ள வந்து நிக்குது தலைவா, நிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு புரட்சி. கருப்பு வண்ணம் நம் வண்ணத்தின் அடையாளம் காட்டுகிறாரு படத்துல. இளையராஜா போட்டுக்கிறாரு மெட்டு. அதெல்லாம் அருமையாக இருக்கிறது. ஒரு மெட்டும் நல்லா இருக்கு தல படம். நீங்களும் வந்து பாருங்க தல. அவரோட ஆக்டிங் வேற மாதிரி தல. படத்துல அவரோட கதையை நம்ம வந்து தல அவர் நடிப்பை வந்து சிகரம். பிக் பாஸ்ல அவர் ஆனா போயிட்டாரு. அடுத்து அவர் இது போல நிறைய படம் நடிக்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுக்கு ஸ்பாட்ல வரணும் தல. கருப்பு பாருங்க, முடியல இருக்கு கருப்பு. நீங்க போட்டுக்கிறீங்க கருப்பு. அதனால கருப்பு நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும். அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. சூர்யா ஒரு 10 நிமிஷம் தான் தல வந்து படத்துல நடிச்சிருக்காரு. அவரை பத்தி பேசாதீங்க. ஏன்னா அவர் பார்ட் 3க்கு வந்துட்டாரு. அதனால இந்த படம் ஃபுல்லா விஜய் சேதுபதி அண்ணன் தான் கலக்கிட்டாரு. ஆனா அவரை சாவடிச்சு என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவரு தல. ஃபர்ஸ்ட் ஃபைட் தல. அவர் பேரு அவங்க பையன் கருணாசன். அவங்க பையன் வந்தா இருப்பாருங்க. அந்த கத்தி சும்மா சரன்னு வெட்டாரு பாருங்க. கத்திலிய சும்மா வெட்டுங்க. நல்ல அல்டிமேட்டான ஃபைட். நல்லா இருக்கு தல. அவங்க யாருன்னு தெரியல தல. நல்லா நடிச்சிருக்காரு சூரி. அது போல நம்மளுக்கு தல. நான் மாலை போட்டனால பொண்களை நான் பார்க்கறது இல்ல, பெண்களை நான் கவனிக்கிறது இல்ல. அதனால நான் படத்தை மட்டும் தான் கவனிச்சேன். நல்லா இருக்கு. மஞ்சு வாரியர் நல்லா நடிச்சிருக்காங்க ஆஃப் கட்டிங்ல. நல்லா இருக்கு படம். அதைத்தான் தல இவ்வளவு நேரம் நான் மூச்சு முடிக்க பேசினேன். ஒரு வேலையில ஒரு 100 ரூபாய்க்கு நம்மளுக்கு தரான், அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அதுக்கான ஊழியம் அவன் தர மாட்டான். அதுதான் இந்த படத்துல பேசுறாங்க. நம்மளோட அரசியலை தான் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து இப்ப சூரி கிளம்பி வந்து 3வது பாட்டுக்கு வரும்போது அதுல என்ன நடக்குது பாப்போம். லீடு குடுத்திருக்காங்க தல. அவர் காட்டுக்குள்ள இறங்கி போறாரு. கல்லு முள்ள காலுக்கு மெத்தன்னு போய்க்கிறாரு காட்டுக்குள்ள தல. 10க்கு 9 தரலாம் தல. நல்லா இருக்கு. போர் அடிக்காம உக்காஞ்சி பார்க்கலாம். ஆனா நீங்க என்ன தப்பு பண்றீங்க தெரியுமா? புஷ்பான்னு ஒரு மொக்க படத்தை 1600 கோடி ஓட்டுறீங்க. கங்குவான்னு ஒரு நல்ல படத்தை ஓட்டாம நல்லா இல்லைன்னு சொல்லி அது 300 கோடி வசூல் தான் போச்சு. அதே போல இது நல்ல படம். நல்ல படத்தை நீங்க கொடுங்க, நல்ல ரிவ்யூ கொடுங்க. லாகே இல்ல தல. உட்காந்து எல்லாம் ஆடியன்ஸ் கடைசி வரைக்கும் உட்காந்து பாக்குறாங்க. கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்தாலே அது ஒரு நல்ல படம். பாதியிலே ஏஞ்சி யாரும் போறதில்ல. நல்லா இருக்கு தல. அவரோட பாட்டு ஒன்னொன்னு செதுக்கி இருக்காரு தல. அந்த ஹெட்செட்ல போட்டு கேட்கலாம் அவரோட பாட்டை. வழி நெடுக காட்டு தல. ஃபர்ஸ்ட் பாட்டியும் அவர் தான் போட்டாரு, செகண்ட்லயும் அவர் தான் போட்டாரு. 2த்துக்கும் இளையராஜா தான் போட்டிருக்காரு. அதனால நம்ம அந்த பாட்டுல குறை கண்டுபிடிக்க கூடாது தல. அப்படிலாம் எதுவும் இல்லை தல. இந்த படத்துக்கான கதையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நல்லா சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க விட்டீங்கன்னா நான் வேலைக்கு போயிடுவேன். நன்றி, வணக்கம். விடுதலை பாட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. விடுதலை 1 வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்ததுனால அந்த படம் வந்து மிகப்பெரிய சூப்பர் படமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் வந்ததுனால இது கொஞ்சம் ஆவரேஜான படமாக இருக்குது. பட் படம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். மேக்கிங் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காமெடி படம், த்ரில்லர் படம், ரொமான்ஸ் படம் எல்லாத்தையும் பார்த்தவங்களுக்கு மூளையை சொரிஞ்சு விட்டுருக்காரு வெற்றிமாறன் சார். பயங்கரமான கம்யூனிசம், பயங்கரமான புரட்சியை பற்றி பேசியிருக்காரு. இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்.
படம் வேற லெவலில் இருக்கு. சூரி ஒன்று பார்த்தீங்கன்னா விடுதலை ஒன்று பார்த்தீங்கன்னா முழுக்க சூரியோட படம். ஆனால் விடுதலை 2 வந்து முழுக்க விஜிஎஸோட படமா இருக்கிறதால உண்மையிலே பயங்கரமா இருக்கு. நான் சொல்றது பெஸ்ட் ஆஃப் விஜய் சேதுபதி சொல்லலாம். ஆக்டிங்ல ரொம்ப பிரிச்சு மேய்ச்சிருக்காப்ல. கான்செப்டே வந்து ஒரு மாதிரி புல்லரிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா போகுது, ரொம்ப நல்லாவே இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகா இருக்கு. அது காரணம் வந்து அந்த புரட்சிகரமான டயலாக்கும் எழுத்துங்கள் சில பேருக்கு வந்து அது வந்து ஒத்து வராதனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓவராலா வந்து படம் சூப்பரான படம், கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். மஞ்சு வாரியர் கலக்கிருக்காப்ல. மியூசிக் வந்து ஓரளவு ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. அப்பா வேல்ராஜ் சாரை பற்றி பேசி ஆகணும், கலக்கிருக்காப்ல. அவருக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் வேல்ராஜ் சார் சொல்லலாம். நிறைய படம் பண்ணியிருக்காங்க, சிட்டி பேஸ்ல படம் பண்ணியிருக்காங்க, நம்ம வேலையில் பட்டதாரி கூட பண்ணியிருக்காப்ல. அந்த மாதிரி பார்த்ததுக்கு இந்த படம் வந்து ரொம்ப அமர்க்கணமாக இருக்கு. அது என்ன சொல்றது, சிறுமலை காடை வந்து அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாத்த விட வாழ்ந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கிஷோர் சொல்லலாம். சான்ஸே இல்லை. அவரோட டைலாக்லாம் ரொம்ப பஞ்சா இருக்கும். எதுவுமே முடியும்னு ஆரம்பிச்சா அது நல்லா இருக்காது, முடியாததை ஆரம்பிச்சு நம்ம சக்சஸ் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கம்யூனிசமான டைலாக்லாம் பேசும்போது புதுசா இருக்கு, சூப்பரா இருக்கு. டைலாக் ரைட்டர்லாம் நம்ம பாராட்டி ஆகணும். ஓவரால் வந்து வெற்றிமாறனோட அரசியல் வந்து இந்த படத்தில் ஜெயிச்சிச்சு தான் சொல்லணும். ஆக்ஷன் பிளாக்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு யதார்த்தமா இருக்கு. ஒரிஜினலா வந்து ஒரு பீரியட் படத்துல எப்படி சண்டை போடுவாங்களோ அதெல்லாம் தத்ரூபமா காமிச்சிருக்காங்க. அந்த வெப்பன்ஸ் எல்லாமே கிளியரா காமிச்சிருக்காங்க. அந்த கன்னு கூட பாத்தீங்கன்னா எப்படி என்ன யூஸ் பண்ணணுமோ அதை லிமிட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு படம். ஓவரால கண்டிப்பா பார்க்கலாம். 5க்கு 4 மார்க் கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது. விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணியிருக்காரு. சூர்யா அவருக்கு கொடுத்த எழுத நல்லா பண்ணியிருக்காரு. சேத்தன் சார் நெகட்டிவ் ரோலை கிழிச்சு விட்டுருக்காரு, செம்மையாக இருக்குது. அவர் பண்ணது நமக்கே கோவற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அவர் அந்த அளவுக்கு பண்ணனால தான் நமக்கு வந்து அந்த கரெக்டாக ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட ஸ்பேஸ். மஞ்சு வாரியர் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணியிருக்கலான்னு தோணுது. அவங்கள ஆக்ஷன் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப அழகான ஒய்ஃபாக, ஒரு அம்மாவா, ஒரு லவராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் மியூசிக் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸ்க்ரீனில் ரொம்ப லாங்காக படம் போகிறனால மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. சாங்ஸ் கட் பண்ணிட்டாங்க. ஃபைட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, நிறையா இருக்குது. வயலன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு பொண்ணுங்களாம் வந்து பார்க்கறது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி சில இடத்துல இருந்தது. மித்தபடி ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி ரொம்ப மாசா பண்ணியிருக்காரு. அவரோட டெத் வந்து நமக்கு ஒரு கண் கலங்குற அளவுக்கே ரொம்ப நல்லாவே இருந்தது. சூரி வந்து கிளைமேக்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த ரோல அவர் ரொம்ப குவைட் காமன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அரசியல் பெருசா பேசின மாதிரி இல்லை, மனுஷங்களா பார்க்கணுன்றதுக்கு போராடின மாதிரி இருந்தது ஸ்டோரி. தென் அரசியல் பின்னாடி நமக்கு தெரிஞ்சு நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடியும் நிறைய சில இதெல்லாம் நடக்குதுன்றதை நம்ம இந்த ஸ்டோரி பார்க்கும்போது சில தெரிஞ்சுக்க முடியும். ஓவரால் சூப்பராக இருக்கு. 8.5 கொடுக்கலாம். சூப்பர், தேங்க்யூ.